ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 29/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மாலை 6:48 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி துதியை திதி மாலை 4:35 வரை, பின்பு திருதியை திதி. இன்று சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு புதன். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் தாயாருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து உள்ளதால் கஜகேசரி யோகம் உண்டு. எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். காரிய தடைகள் யாவும் அகலும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்திலும் அனுகூலமான பலன்களே உண்டாகும். குடும்பம் சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது சொத்து தர்க்கமாக இருக்கலாம், அல்லது பணப்பிரச்சனையாகவே இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தாய் தந்தையர் உறவு மூலமாக நடந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதற்கான அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதனை மிகுந்த நாளாகவும் இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். எண்ணங்களும் நிறைவேறும், ஆசைகளும் நிறைவேறும். பூமி லாபம் உண்டு. கடன் வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத திடீர் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். திடீர் நண்பரை சந்திப்பீர்கள். அலுவலகம் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். இன்று வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவு உண்டு. வெளியூரிலிருந்து உங்களது பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூசொத்து சம்பந்தமாக கொடுத்திருந்த கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பேச்சாற்றல் திறமையால் வெற்றிகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசியிலேயே சந்திரன் இணைந்துள்ளார். அத்துடன் உங்களது ராசியிலேயே குருவும் சந்திரனுடன் இணைந்துள்ளதால் கஜகேசரி யோகம் என்ற யோகமும் உங்களுக்கு இன்று உண்டு. நினைத்தது நிறைவேறும். எண்ணங்களும் ஆசைகளும் பூர்த்தியாகும். திடீர் தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். கேஸ் சம்பந்தமான வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். கொடுத்த கடனை திரும்ப அடைக்கும் பாக்கியமும் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் சகோதர சம்பந்தமாக உங்களுக்கு திடீர் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும்.
பூமி லாபம் உண்டு. உங்களது அனைத்து செயல்களிலும் இன்று துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். காரிய தடைகள் அகலும். நண்பருடன் திடீர் சந்தேகங்கள் வலுக்கும். திடீரென்று குடும்பத்தில் சந்தேகப்படும் சூழ்நிலை உருவாகும். பெண்களால் இன்று சற்றே பாதிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தாயாரின் சொத்து மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அயல்நாடு தொடர்பால் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமாக இருந்து வந்த போட்டி மனப்பான்மைகள் குறையும். அலுவலக சம்பந்தமாக தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தமாக மற்றும் சம்பள உயர்வு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாற்றங்கள் வந்து சேரும். ஒன்று உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அல்லது உங்களது மேலதிகாரிகள் உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக அமையும். எடுத்த காரியம் இன்று சுலபமாக முடிப்பீர்கள். அது அலுவலக பிரச்சனை என்றாலும் சரி, வியாபார நிமித்தம் என்றாலும் சரி. திடீர் பயணங்களால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று அனைத்திலும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். உங்களது பேச்சு திறமைகள் இன்று வெற்றியை தரும். அரசியல் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் பயணங்களால் சற்று அலைச்சல்களும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமைகளும் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று தங்கி படிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் சம்பந்தமாக புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். பிறர் விவகாரங்களில் ஈடுபடுவீர்கள். அதனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் 3 கிரகங்களுடன் இணைந்து இருப்பதால் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியமும் இன்று வெற்றியாகும். ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். தொட்டது துலங்கும் என்பார்களே, அதுபோல இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். திடீரென்று நீங்கள் எங்காவது சென்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். உங்களுடன் இணைந்து தொழில் செய்தவர்கள் திடீரென்று பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு விலகி சென்றிருப்பார்கள் அல்லது விலக நினைப்பார்கள். அதனால் அவர்களை மிகவும் கவனமாக பேசி முடிவெடுத்து அனுப்புவது நல்லது. திடீரென்று அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். திடீர் வயிறு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு திடீரென்று அலட்டும். மருத்துவ உதவியும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தேவைப்படும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் வாக்கு பலிதமாகும் மற்றும் கோபமும் அதிகமாகும். நீதி நேர்மைக்காக உழைப்பீர்கள். திடீரென்று பயணங்கள் செல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் சற்று விரய செலவுகள் என்பதை விட சுப செலவுகளே என்றே சொல்லலாம். பிள்ளைகள் படிப்பிற்காக உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகும். வியாபார நிமித்தம் தொழில் நிமித்தம் பயணங்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். அலைச்சல்களுடன் தனவரவும் வந்து சேரும். அனைத்து காரியங்களையும் முன்னின்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமாக எந்திர பொருள்கள் சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். திடீரென்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல்நிலையில் அக்கறை தேவை. புதுமையாக திடீர் வியாதிகள் தோன்றி மறையும். தசை பிடிப்புகள் மற்றும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். அதனால் உங்களுக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு சற்று தாமதம் ஆகும்.
கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அவை விலகிவிடும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் இருக்கும். திடீர் தனவரவும் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளதால் இன்று பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சில தேவையில்லாத நண்பர்களின் பிரச்சனைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் திடீரென்று கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது. திடீர் காய்ச்சல், தலைவலி, அதற்கான மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். கோபத்தை சற்று மிகைப்படுத்திக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் உங்களுக்கு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் மற்றும் கூட்டாளிகளுடன் இணைந்து செய்யும் தொழில்களில் லாபம் மிகுதியாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். குடும்பத்தில் இன்று இனிப்பான செய்தி வந்து சேரும். நீண்ட கால கனவுகள் பலிக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். அதற்காக இனிப்பான செய்தியும் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அதற்கான சுப செலவுகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் வாகனம் வாங்குவதற்கான யோசனையும் உருவாகும். அதற்கான வழியை தேடுவீர்கள். ஒரு சிலருக்கு பூமி வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதை எப்படி வாங்குவது, என்ன செய்தால் வாங்குவது என்ற யோசனையெல்லாம் உங்களுக்கு எழும். அதற்கான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எடுத்த காரியமும் வெற்றியாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபார நிமித்தம் அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சாதகமான பலன் உண்டாகும். கேஸ் வழக்குகள் மனைவி மூலமாகவோ சொத்து மூலமாகவோ கணவன் மனைவி மூலமாகவோ ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒன்று, கணவன் எதிர்பார்த்தது போல் விடுதலை கிடைக்கலாம். மனைவி எதிர்பார்த்தது போல் விடுதலை கிடைக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இன்று அவரவர் எண்ணப்படி வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இன்று பாக்கியங்கள் கைவரும். தந்தை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தந்தையின் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பாக்கியஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் இருந்தாலும் பாக்யாதிபதி செவ்வாய் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இரண்டும் பரிவர்த்தனை என்றாலும் விரயஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயால் பூமி சம்பந்தமாக விரய செலவுகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். விளைபொருள்கள் மூலமாக இன்று லாபம் அதிகரிக்கும். அதற்கான கூலி கொடுப்பதற்காகவோ அல்லது தோட்டத்தில் கூலி வேலை செய்பவர்களுக்காக செலவுகள் செய்வதற்காக அதிகமாக பணங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களால் மனதிற்கும் குடும்பத்திற்கும் நிம்மதி உண்டாகும்.
சகோதர வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிரி தொல்லைகளை முறியடிப்பீர்கள். உங்களது முன் அனைவரும் பணிவாக நிற்பார்கள். உங்களது பேச்சுக்கு என்று மரியாதை கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதற்காக விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவு செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். இடமாற்றம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நீங்கள் நினைத்த இடத்திற்கு உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக மற்றும் பிற விஷயங்கள் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன். அவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். வியாபாரத்தில் தனலாபம் உண்டு. வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சனி, சுக்கிரன், ராகுவும் இணைந்துள்ளார். பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சட்டம் சம்பந்தமாக இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். பரம்பரையாக கிடைத்த சொத்துக்களை இன்று விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகளும் சிறு சிறு கலகங்களும் ஏற்படும். சங்கீத ஆர்வம் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக மற்றும் உலோக சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, கட்டிடத் தொழில் சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் திருமண பேச்சுகள் குடும்பத்தில் எழும். காதல் திருமணம் கைகூடும். அதனால் குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். மனைவிக்காக விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை தீர்ப்பதற்காக வேறு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியல் சம்பந்தமாக எடுத்த முடிவு என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். குழந்தைகளுக்காக இன்று படிப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்குரிய பணத்திற்காக சற்று கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு வீடு விற்க வேண்டிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை கொடுத்து புதிய வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும். என்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இடம் விஷயமாக சற்று தர்க்கங்களும் உண்டாகும். எனினும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களுக்கு சிறந்த பலன் நிறைந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் தனபரமான நேட்டமும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும் மற்றும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றியும் பெறுவீர்கள். அதனால் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு துணிவு பிறக்கும். உங்களை இன்று யாரும் எதற்கும் எதிர்க்க மாட்டார்கள். நினைத்தபடி
உங்களது காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனும் இன்று மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டிற்கு சாதகமான பலன்கள், புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கலைகளில் உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் பெறுவீர்கள். சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தடைகள் அகலும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்து காரியங்களிலும் முன்னின்று வெற்றி காண்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று சுலபமாக நடக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் மற்றும் சனி, புதன், ராகு இணைந்து உள்ளதால் திடீர் அதிர்ஷ்டங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று திருமண பேச்சுகள் சம்பந்தமாக உறவினர்கள் சுமூகமாக அதை வெற்றியுடன் முடிப்பார்கள். காதல் திருமணம் கைகூடும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் நெருப்பு, உலோகம், இது போன்ற தங்கம், வெள்ளி போன்ற பட்டறை தொழில்கள் செய்பவர்களுக்கும் மற்றும் மரப்பட்டறை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வியாபாரத்தில் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். தொழில் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவி மூலம் இருந்து வந்த கலகங்கள் விலகும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணத்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு அமையும். கல்வி சம்பந்தமாக தேர்ச்சி உண்டாகும். அதற்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று சுலபமாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகம் ஏற்பட்டு விலகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். தந்தையால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். தந்தையார் வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தை நம்பி வாழ்பவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அத்துடன் குருவும் இணைந்துள்ளதால் உங்களுக்கு குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகமும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திடீர் தனவரவுகளும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. கட்டட கலைஞர்களுக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். திடீர் திருமண செய்தி உண்டாகும் மற்றும் திருமணத்திற்கான சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்பும் மற்றும் தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று முடிப்பீர்கள். அரசியலில் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வதும் தேவையில்லாத வார்த்தைகளை விரயம் செய்வதும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நண்பர்களுக்குள் சிறு சிறு கலகங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களது பேச்சிற்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நிரந்தரமான பதவிகள் உங்களை தேடி வரும்.
அலுவலக பணிச்சுமை சற்று சாதகமான பலனை தரும். அலுவலகத்தில் உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று மன வருத்தத்தை தரும். வெயில் காலங்கள் என்பதால் வயிற்று உபாதைகள் அடிக்கடி உங்களுக்கு தோன்றும். அதனால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் தலைவலி வராமல் பார்த்து கொள்ளவும் மருத்துவ உதவியும் தேவைப்படும். வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். கஜகேசரி யோகம் என்ற யோகம் உங்களுக்கு உண்டு. இன்று எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படும். 2 நாட்களாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் காண்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். ஒன்று அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. எந்த செயலிலும் துணிவு, தைரியம், ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். இசையில், கலைகளில் ஆர்வம் பிறக்கும். பிறரது சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அந்த சொத்து திடீரென்று உங்களுக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் தனயோகம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் வந்து சேரும். வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கவும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சுக்களும் பிறரின் மனதை நோகடிக்காமல் இருக்க பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு பலிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தொட்டது துலங்கும், எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் ஈடேறும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணித சாஸ்திரத்தில் உங்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும். தாமதமான திருமணமும் தாமதமான குழந்தை பேரும் உண்டாகும். புத்திர பாக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். விரோதிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். கற்பனை வளம் அதிகமாகவே இருக்கும். தூரதேச பயணங்களால் அலைச்சல்களுடன் சற்று மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். திடீர் ஆதாயம் உங்களுக்கு வியாபாரத்தில், தொழிலில் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும். வீட்டிலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் சரி, உங்களது கோபமான பேச்சுக்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். பூமி சம்பந்தமாக மற்றும் வேறு விஷயங்கள் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன். அவை இன்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வெற்றியும் கிடைக்கும். கடல் கடந்து பயணங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஆண்களுக்கு சற்று சிறுநீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ உதவி தேவைப்படும். வெயில் காலம் என்பதால் சற்றே உடலில் உஷ்ண நோய்களும் தாக்கும். கவனமாக இருக்கவும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு, புதனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் பயணங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தாயாரிடம் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களது மாற்றான் தாயால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். வீடு, பூமி முதலிய சொத்துக்களில் சற்று விவகாரமும் உண்டாகும். உறவினர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு சரிவர அமையாது. பழைய வீட்டை விட்டு புது வீட்டில் செல்வதற்காக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். தீயவர்களின் நட்பால் சிறு கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். செயல்பாடுகளில் இன்று உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இரும்பு, எந்திரம் இது போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். கட்டட கலைஞர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள்.
இன்று சிறு சிறு உடல் பிரச்சனைகளால் அவதிப்படும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதால் உங்களுக்கு உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் செல்லும் காரியம் வெற்றியாகவே இருக்கும். மந்தமான நிலை ஏற்பட்டு சற்று விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் திருமணம் கைகூடும். கட்டாய திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பெண்களால் ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். கூட்டு தொழிலில் சிறப்பான லாபம் உண்டு. உறவினர்களிடையே சற்றே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். மனைவியின் சொத்து தர்க்கம் உண்டாகும். மனைவி வழி வரவேண்டிய சொத்து பணத்திற்காக சற்று கலகங்கள், கேஸ் வழக்குகள் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சில தடுமாற்றங்களும் ஏற்படும். எனினும் உங்களது கடினமான உழைப்பும் உங்களுக்கு இன்று லாபத்தை தரும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தனலாபம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சகோதரர்களுடன் சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைகள் பணத்திற்காக ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். தாயாருக்காக இன்று பணச்செலவுகள், மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டாகும். திடீர் விரய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். உடலில் சிறு உபாதைகள் வெயில் காலம் என்பதால் தோன்றி மறையும். உடலில் நீர்த்தன்மை சற்று குறையும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பூமி லாபம் உண்டு. கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தெய்வ பக்தி கூடும். ஆசைகள் நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். கலைத்துறையிலும் மற்றும் கட்டிடக் கலைஞர்களுக்கெல்லாம் இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கலைகள் சம்பந்தமாக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். இன்று எவ்வளவு கடினமாக உழைத்தும் இன்று வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு நினைத்த இடத்திற்கே இடமாற்றம் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு சற்று ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று தரக்குறைவாக நடந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். அதில் கவனமாக இருக்கவும். கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனைவியின் சொத்தும் கைவரும். யோகமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்காக மறுகடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை திரும்ப அடைக்க மறுகடன் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகமும் வந்து சேரும். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டும் வாய்ப்பும் உண்டாகும். வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்த பயணத்தால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். பொறுமையாக இன்று இருக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். சிறு தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர்கள் வழி உங்களுக்கு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும்.
சகோதரர்களின் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். சிறு சிறு உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் தேவைப்படும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலும் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உண்டு. உங்கள் ராசியிலேயே 4 கிரக சேர்க்கைகள். அதனால் உங்களுக்கு பூமி லாபம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று சொத்து பணம் கைவரும். ஒரு சிலருக்கு திடீர் பேரதிர்ஷ்டங்கள் வரும் வாய்ப்பும் உண்டாகும். சோம்பல் மறதி சற்று அதிகமாகவே இருக்கும். கல்வியிலும் கலைகளிலும் வித்தைகளிலும் நிறைந்து இருப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். மருத்துவம் சார்ந்த தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மருத்துவர்களுக்கு இன்று அதிகமான தனலாபம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அது சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று எதிர்ப்புகள் குறையும். அலுவலக பணிச்சுமையும் குறையும். இன்று மனதிற்கு நிம்மதி உண்டாகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். துணிச்சல் அதிகமாகும். பிறருக்காக உழைப்பீர்கள். பிறருக்காக நல்ல ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீர்கள். பரந்த மனப்பான்மையும் தாராளமான குணமும் இன்று தோன்றும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தமாக பதவி மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்களும் புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நினைத்த நபரின் உதவியும் கிடைக்கும். வாக்குபலிதம் உண்டாகும். சந்ததி சம்பந்தமாக குறைபாடுகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாக இருக்கும். திடீர் திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். காத்திருந்த சுப செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று அனைத்து காரியத்தையும் வெற்றியாக முடிப்பீர்கள். துணிச்சல்களும் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் உண்டு. தனலாபமும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய உத்தியை கையாளுவீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று அனைத்து காரியங்களும் வெற்றியாகவே இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.